this time for match number 27. In Design Karaikal Knights take on the Mahe Strikers. Give it a flick. Heads. Heads is the call. Mahe Strikers have won the toss and they will be taking the field first. Both sides unchanged from their last respective games. Again, a very top-heavy in Design Karaikal Knights. They will rely a lot on their captain Gautam Dilip Shastri and Aman Khan. Mukhopadhyay, Javed, he'll be the first to admit that he's had a bit of a iffy tournament. Amritesh had a decent hit once or twice, but that said, he would dearly love to probably kick on and shift gears. Sinhasan bounds in, got an ability to get batsmen dismissed for a golden duck now and again. That aside, his economy is not the greatest in the world. And அந்த லெங்த் தான் போட்டாகணும், அந்த லைனை போட முடியாது. மிட் ஆஃப் மிட் ஆன் சர்க்கிள்குள்ளார இருக்கு, தேர்ட் மேன் டீப்ல வச்சிருக்காரு. அரைஞ்சிருக்காரு. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 வந்திருக்கு. இந்த முறை ஒரு வீசி இருக்காரு. பெரிய கனெக்ஷன், நல்ல ஷாட்னு சொல்ல முடியாது, ஆனா பவுண்டரியில போயிருக்கிறது. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 அதிர்ஷ்டவசமாக அமைஞ்சது. முதல் விக்கெட் பங்கஜ் யாதவுக்கு. அமிர்தேஷ் இரண்டாவது பந்த மட்டும் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாரு. கால் கிரீஸ்ல ஆணி எடுத்த மாதிரி இருந்தது, பேட் மட்டும் வாக்கிங் போச்சு. அண்ட் அது ஒரு எட்ஜாக நிகழ்ந்து சௌரவுக்கு ஒரு எளிதான கேட்ச். முதல் விக்கெட். Amritesh departs without troubling the scorers. It's 16 for 1. ஏறி வந்து அடிச்சிருக்காரு. ஆனா அந்த முதல் விக்கெட் எடுத்திருக்காரு. அது முக்கியமான விக்கெட். பெரிய திமிங்கலம் கௌதம் கான். அதிர்ச்சி தம்பி உனக்கு. Dilip Shastri gets out for a blob of 2 deliveries. நல்ல டிரைவ் கேப்ப பாத்துருக்காரு. கிளாஸ் கிராஸ் கிழிச்சிட்டு போயிருக்கு ஸ்ரீராம் கேபிட்டல் 4. ஏஜ் இந்த முறை ஸ்லிப் இல்ல, அவர் கட்டும் ஆட போல, கைடும் பண்ண போகல. பட் அதிர்ஷ்டவசமா ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 3 ஓவர் முடிவுல 27க்கு 2. திரும்ப ஷாட், ஒரு வீர் இருக்காருங்க. முகமது ஆகிப் ஜவாத் பொறுத்தது போதும்னு பொங்கி எழுந்ததோட விளைவு சீக்கியம் ஹெலோ 6. அந்த ரைஸ் தூக்கி அடிச்சிருக்காரு. ஓவர் தி இன்ஃபீல்ட், பவர் பிளே டைம் இல்லையா, அதனால பால் போய் கடந்து போயிடுது. 4 ரன்கள். ஸ்ரீராம் கேபிட்டல் 4. ஸ்ட்ரெயிட்டா தூக்கி அடிச்சிருக்காரு சார். அது ஒரு சீக்கியம் ஹெலோ 6. பொறுத்தது போதும், இதுக்கு மேல எல்லாம் என்னால முடியாது. மீண்டும் கேட்ச் இட் அப்படின்ற குரல். இந்த முறை நோ கேச்சிங் ஐ கோ அப்படின்றது. தூக்கி அடிச்சிருக்காரு அமன் எஃப் கான். செட் பேட்டர், போதுமான நேரம் பார்த்திருக்காரு இந்த பந்து வீச்ச. ராகவோட ஸ்டாக் பால் வெளியில போகும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் விட்டு. பட் இங்க காத்திருந்து ஒரு சீக்கியம் ஹெலோ 6. ஓ அப்பேஷன் சம்மர் ரிட்டர்ன் கேட்சுங்க. ராகவ் கோயல் ரொம்ப தூரம் அது காத்துல மிதக்கல, ஆனா அந்த பந்த inches off the ground. Aman Khan perishes for 32. இததான் செய்வாரு. ஃபிங்கர் ஸ்பின் போட்டு பார்த்தாரு. அப்பேஷ் வாய்ப்பு. கரண் கண்ணன் கேட்சுகளை அதிகமாக விடுவதில்லை. ஸ்ரீகரனுக்கு இந்த முறை அதிர்ஷ்டம் அது இஷ்டம் போல வந்தது. அச்சல் சிங்லா ஒரு கோல்டன் டக். Doesn't trouble the scorers. Yet another batter for the Indesign Karaikal Knights. They're 86 for 4. அரக்குழி போட்டாரு, மடக்கி அடிச்சது சீக்கியம் ஹெலோ 6 ஆக மாறி. அரை சதம் அடிப்பது எப்படி? அடி போல இல்ல, இடி போல ஒரு கர்ஜனையாக. ஓபனிங் பேட்டர் அகீப் ஜவாத் பிரமாதமான ஒரு ஹாஃப் செஞ்சுரிங்க. கேட்ச்ல ஒரு குரல் இருக்குது. யாரு இருக்கா? கிளியர் பண்ணிருக்கு. பெருசா அடிச்ச மாதிரி தெரியல. ரொம்ப டவுன் த லெக் சைடு. அப்பீல் பண்றதுல உங்க குரலை மட்டும் தான் இழக்க முடியும். பேட் பட்டுச்சா இல்லை, லெக் பை மாத்திரமே. இதாங்க பேட்டரோட டெஸ்பரேஷனை காமிக்குது. இதுக்கெல்லாம் எந்த ஃபீல்டிங்கும் வைக்க முடியாதுங்க. அவர் மொமெண்ட் நினைச்சாரு, அப்படி போயிட்டு ஒரு ஸ்கூப் பண்ணலான்னு பார்த்தாரு. அதுக்கப்புறம் பால் வந்து வேகத்தை டைரக்ஷனை யூஸ் பண்ணி அடிக்கலான்னு பார்த்து இது தடவை நேரா தான் அடிச்சாகணும். கவர்ஸ் ஓப்பன்ல இருக்கு, நல்லா இருக்கு. கிளாஸ் கிழிச்சிட்டு போயிருக்கு. பவர் பிளேல அடிச்சாரு இந்த மாதிரி ஷாட்ஸ் அக்யூப். 5th விக்கெட் பார்ட்னர்ஷிப் 47. ஆஹா, அடிக்க ஒரு முயற்சி. ஒரு டவுன் த லெக் சைடு போற டெலிவரி. அது ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு. மிஸ் ஃபீல்ட். இதன் காரணமா ஸ்ரீராம் கேபிட்டல் 4 வரும். முன்ன பாருங்க, ஒரு போனஸ் மாதிரி வந்துச்சு. இதுவும் ஒரு போனஸ் தான். ரன் வரத்து வந்துகிட்டு இருக்குது. அகைன் ஷார்ட் பிச் டெலிவரி தூக்கி அடிச்சு விட்டுருக்காரு.
கம்ஃபர்டபிள் ஸ்கோர் இது பாக்குறோம். நல்லா ஆன்டிசிபேட் பண்ணாரு, ஃபுல் பவர் கொடுத்தாரு. சீக்கிரம் அளவு 6 அடிச்சு விட்டாரு. அடிச்சிருக்காரு பட் சிங்கிள் தான். ஒருவேளை ஸ்ரீராம் கேபிட்டல் 4 வந்திருக்கு. பேசிக்கிட்டு இருந்தோம், அடிச்சிருக்கிறாரு. ஒரு டென்னிஸ் பால் ஷாட்னு சொல்லலாம் அது. ஒரு சீக்கி ஷாட். இந்த ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4ஓட இந்த சீசனோட இரண்டாவது சதத்தை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அக்யூப் யூ பியூட்டி, ஒன் மேன் ஷோ அப்படின்னு சொல்லலாம். தனி ஒருவரான் இந்த அக்யூப் அடிச்சிருக்கிறாரு. ஆனா இப்போ அன்கில் சர்மா பிடிபட்டு இருக்கிறாரு நித்யானந்தாவோட கைகளில். போக வேண்டிய நேரம் தான், அடிக்க வேண்டிய நேரம் தான், நம்ம குறை சொல்ல முடியாது. Ankit Sharma has to go, consuming 19 balls for his 13, 165 for 5. ஸ்லோவர் பால். விக்னேஸ்வரன் வந்தோடனே அடிச்சாரு. ஆனா மீண்டும் நித்யானந்தாவோட கையில. தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டர் இந்த சீசன்ல நித்யானந்தா. Marivuthu gone for a first ball duck, 165 for 6. மீண்டும் ஹேட்ரிக். அதுவும் பாருங்க, மீண்டும் நித்யானந்தா கையில. 3 விக்கெட்டும் நித்யானந்தா கைகளில் இந்த சீசன்ல. Hat-trick at any level means a lot to the bowler, and he's destroyed the middle order and the lower order. அக்யூப் அதெல்லாத்தையும் அரைச்சிடுங்க, நான் உங்களுக்கு கூப்பிட்டு போற வேற ஒரு உலகத்துக்கு அப்படின்னு அந்த ஃபில்ட்டா ஒரு சீக்கி ஷாட். ஒரு கேட்ச், ஒரு குரல் இருக்கு. இருப்பாரு, கம்ஃபர்டபுளா எடுப்பாங்கன்னு நம்புறேன். பாப்போம். அவ்வளவுதாங்க, குழந்தை போல அழகா வந்து விழுந்திருக்குது. அடுத்தடுத்து விக்கெட்ஸ். மற்ற ஒரு டக்கு. Chauhan gone for a duck, 170 for 8. அப்பா வந்து ஒரு வேல்யூபிளான ரன் எடுத்து கொடுத்திருக்காரு. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 வந்திருக்குது. ஷார்ட் பால் ஆடாடா, சரியா படல. ஒரு ரன் கிடைக்கும், ஓடி எடுப்பாங்க. ஆனாலும் மிஸ்ஃபீல்ட் காரணமா 2 ரன்ல ஓடி எடுத்திருக்காங்க. ரன் அவுட்டா மாறுமா? அக்யூப் நாட் அவுட், சதநாயகனா வெளியேறுவாரா? உள்ள வந்துட்டார். அப்போ நாட் அவுட், சதநாயகனாவே வெளியேறுவார் அக்யூப். Mahi Strikers, now they need 178 runs of the allotted 20 overs at 8.90 runs per over. Solid. முதல் பால். இன்னைக்குமே ஒரு பேட்டருக்கு இந்த ஏர்லி ஜிட்டர்ஸ் சொல்லுவாங்க. behind the ball சொல்ல முடியாது. நான் சொல்ல லாங் ஆஃப் னு சொல்லிருந்தேன். இது லாங் ஆன் மேல போயிருக்கு. சீக்கமலோ 6. இன்டென்ஷன்ஸ் கிளியர். லோகேஷ் கிட்ட இருந்து ஸ்லாட்ல இருக்கு, ஆர்க்ல இருக்குன்னா சூப்பர் ஷாட்டுங்க. போன ஷாட்டோட இது அட்டகாசமான ஷாட். சீக்கமலோ 6 லெஃப்ட் ஆர்மர லாப்டட் ஆன் டிரைவ். ரொம்ப டஃப்ங்க அந்த ஷாட் அடிக்கிறது. எட்ஜ் ஸ்லிப் இல்ல, பவுண்டரி கிடைக்கும். ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4. கேட்ச் இட்ங்கிற கால். ஃபீல்டர் புடிச்சிருவாங்க. சாஃப்ட் டிஸ்மிசல். விக்னேஸ்வரன் மாரிமுத்து எந்த தவறும் செய்யல. அண்ட் இந்த bowling சேஞ்ச் ஒர்க் ஆயிருக்கு. Again, second one out for 5. The Mahi Strikers are on 19 for 1. ஷார்ட் பால். டீப் ஸ்கொயர் லெக் வச்சிருந்தாலும் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இந்த வாட்டி மிட் விக்கெட் பக்கத்துல ஹைட் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்குமா? 1 bounce. ஸ்ரீராம் கேபிட்டல் 4. பேக் டு பேக் பவுண்டரிஸ். பாருங்க, அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நீங்க விட்டீங்கன்னா இப்படிதான் நடக்கும். ஸ்ரீராம் கேபிட்டல் 4. இங்க சொல்லிக்கிட்டே இருந்தேன், பாதல் வந்தோன்னு ஒரு பாதகத்தை பண்ணுவாரு, விக்கெட்டை எடுப்பாருன்னு. எதிர்பார்த்த மாதிரியே பாதலோட அந்த ஒரு ட்ராப்ல யார் மாட்டிருக்காரு? நம்ம சௌரவ். Saurav is gone, caught Achal, bowled Badal for 23. The big breakthrough is coming up. கேட்ச் அப்படின்ற குரல். பிடிப்பீங்களா பிடிங்க சார் பிடிக்கிறீங்களா? பிடிச்சிட்டாரு சார். அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, நான் தானே பிடிக்கிறேன், நானே பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு. பட் எஸ், விகாஸ் உள்ள வந்தாரு, ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. Logesh getting out, caught by Vigneshwaran in fact of Vikas for 33. வந்தது யாரு? பாதல். விஜய் எட்டியெல்லாம் குதிக்கலாம் ட்ரை பண்ணாரு. இல்லைங்க, நான் அதை விட இன்டெலிஜென்ட்டா தூக்கி அடிச்சேன். இந்த பக்கம் இப்ப அடிப்பல்ல 6.
ஓய்யோயோ என்னங்க அது இன்சைட் எட்ஜ் வாங்கி போயிருச்சுங்க. அது ஒரு சீக்கம் கேபிட்டல் 4. மிஸ்ஃபீல்ட் அதன் காரணமா ஸ்ரீராம் கேபிட்டல் 4ஓட எங்களை வெல்கம் பண்றாங்க. கமெண்ட்ரி பாக்ஸ்ல ஒரு மாற்றம். ஷார்ட் பால் கேட்ச் இட்டுங்கிற குரல். முதல் பாலே ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4. இந்த வாட்டி 6. சம ஷாட். எங்கேயோ போய் விழுந்திருக்கு ஒரு சீக்கமலோ சிக்ஸர். 10 ரன் 2 பால்ல. கேட்ச் ஒரு குரல். இறுதியா ரித்திக் பிடிபட்டார். அச்சல் பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. பட் முக்கிய ஒரு பெரிய திமிக்கலம் ரித்திக் எடுத்து கொடுத்திருக்காரு. விஜய்க்கு பாராட்டுகள். Ritik out for 44 going back to the pavilion there. பெரிய ஷாட் கவர்ஸ்க்கு மேல போயிருக்காரு. பவுண்டரி கிடைக்கும். பிரஷர் ரிலீஸ் ஷாட் ஸ்ரீராம் கேபிட்டல் 4. ஷார்ட் பால் நேரா போயிருக்காரு. லாங் ஆன் தலைக்கு மேல போயிடும். சீக்கமலோ சிக்ஸர். இந்த ஓவர் பெரிய ஓவரா மாறிட்டு இருக்கு மகேஷ் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும். தேவையான ஒரு ரன் வந்திருக்குது. இது கண்டிப்பா இந்த ஃபியூல் இவங்களுக்கு தேவை. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 வந்திருக்கு. நல்ல புல் ஷாட் போகுமா? கிடைச்சிருக்கு ஸ்ரீராம் கேபிட்டல் 4. பாதல் சஸ்திகா சொல்லுவாங்க பாதம் பண்ணுவாங்கன்னு, அதே மாதிரி பண்ணிருக்கிறாரு. ஸ்ரீகரன் கான். After conceding 8, he picks up a wicket and an important wicket of Srikaran. ஒரு பிளாக் ஹோல்ல போடப்பட்ட பால் கவர்ஸுக்கு மேல திருப்பி விட்டுருக்காரு. ஃபைன் லெக் பக்கம். நேத்திக்கு செய்ய முடியல நீ செஞ்சிருக்கிறாரு. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 வந்திருக்கு. கவர்ஸுக்கு மேல இறுதியா வின்னிங் ஷாட்டாக மாறி இருக்கு. இத்தனை நாள் ராகவன் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த சீசன்ல அவரால் பெரிய ரன்கள் எதுவும் எடுக்க முடியல. இறுதியா இந்த The InDesign Karaikal Knights were powered by a one-man show really.